வணக்கம் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இதுதான் விஷ்ணு பகவான் எடுத்த முதல் அவதாரம். தச அவதாரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் முதல் அவதாரமாக மச்ச அவதாரம் எப்படி தோன்றுச்சு, ஒரு மீன் எப்படி உலகத்தையே காப்பாத்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சத்தியவர்தன் ஒரு அரசன் இருந்தார். அவர் ரொம்பவும் நல்லவர், எப்பவும் உண்மையை மட்டும் பேசுகிறவர். ஒரு நாள் காலை வேளையில் கிருதாமாலா நதியில் அவர் உள்ளங்கையில் நீர் ஊற்றி அதை சூரியனை பார்த்தவாறு கொடுத்துட்டு இருந்தார். அப்போது அவர் கையில் எடுத்த தண்ணிக்குள்ளே ஒரு குட்டி மீன் வந்து விழுந்துச்சு. அந்த மீன் தங்க நிறத்தில் மின்னுச்சு. அரசன் அதை மறுபடியும் தண்ணிக்குள்ளே போனப்போ அந்த மீன் பேச ஆரம்பிச்சுது. அந்த குட்டி மீன் சொல்லிச்சு, அரசே, என்னை தயவு செஞ்சு ஆற்றுல விடாதீங்க, பெரிய மீன்கள் என்னை தின்னிடும், என்னை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சிச்சு. உடனே அரசன் அந்த மீனை தன்னோட பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்தார். மறுநாள் பார்த்தா அந்த மீன் பாத்திரம் முழுக்க வளர்ந்து நின்றுச்சு. இடம் பத்தலைன்னு சொல்லவும் அரசன் அதை ஒரு பெரிய பானையில் போட்டார். 1 மணி நேரத்தில் பானையும் பத்தலை. அப்புறம் குளத்தில் போட்டார், அப்பவும் பத்தலை. அப்புறம் பெரிய ஏரினை மாற்றிக்கிட்டே இருந்தார். ஆனால் அந்த மீன் நிமிஷத்துக்கு நிமிஷம் பூதாகரமாக வளர்ந்துக்கிட்டே போச்சு. கடைசியில் அரசன் வேறு வழி இல்லாமல் அதை தூக்கிட்டு போய் கடலில் விட்டார். அப்பவும் அந்த மீன் கடல் முழுக்க பெருசாக வளர்ந்து நின்னப்போ அரசன் ஆச்சரியப்பட்டார். அரசன் சத்தியவர்தனுக்கு புரிஞ்சிடுச்சு, இது சாதாரண மீன் இல்லைன்னு. பகவானே, நீங்கள் யார், உண்மையை சொல்லுங்கன்னு வேண்டினார். அப்போது விஷ்ணு பகவான் தோன்றி, சத்தியவிரதா, இன்னும் 7 நாட்களில் உலகம் ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தில் அழியப் போகுது. அப்போது உன்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றவே நான் இந்த அவதாரம் எடுத்தேன்னு சொன்னார். நீ ஒரு பெரிய படகை உருவாக்கு, அதில் எல்லா வகையான செடிகள், விதைகள், விலங்குகள், அப்புறம் அறிவில் சிறந்த சப்த ரிஷிகளையும் ஏற்றிக்கோ. வெள்ளம் வரும்போது நான் வருவேன்னு சொல்லிட்டு மறைஞ்சார் விஷ்ணு பகவான். மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே உலகம் முழுக்க பயங்கரமான மழை பெஞ்சு வெள்ளம் வந்தது. சத்தியவிரதன் எல்லாத்தையும் படகுல ஏற்றிட்டு தயாராக இருந்தார். அப்போது மகாவிஷ்ணு ஒரு மிகப்பெரிய கொம்பு முளைத்த பொன்னிற மீனாக வந்து காட்சி கொடுத்தார். வாசுகி அப்படின்ற பாம்பை கயிறாக பயன்படுத்தி படகை அந்த மீனோட கொம்பில் கட்டினாங்க. அந்த மகா பிரளயத்தில் இருந்து படகை அந்த மீன் பாதுகாப்பாக இழுத்துட்டு போய் ஒரு உயர்ந்த இடத்துல சேர்த்தது. இப்படி தான் விஷ்ணு பகவான் உலகத்தோட உயிரினங்களை அழியாமல் காப்பாற்றினார். குட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னென்னா, நாம் செய்கிற ஒரு சின்ன உதவி கூட பின்னாடி நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். அதனால் கஷ்டப்படுற உயிர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். சரி குட்டீஸ், இதோ உங்களுக்கான கேள்வி. விஷ்ணு பகவான் எடுத்த முதல் அவதாரத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கூர்ம அவதாரம், ஆப்ஷன் பி மச்ச அவதாரம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பை குட்டீஸ்.